நடுங்க வைக்கும் குளிர், உறைய வைக்கும் பனிப்பொழிவால் மினி காஷ்மீராக மாறியுள்ள நீலகிரி மற்றும் கொடைக்கானலின் இதமான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் தட்பவெப்பநிலை -1°C குறைந்ததால் புல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல உறைபனி நிறைந்து காட்சியளிக்கின்றன. கடும் குளிரையும் அபூர்வ உறைபனியையும் ரசிக்க சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். அதே நேரம் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக அதிகாலை நேரத்தில் தோட்ட வேலைக்கு செல்லும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் பனியின் தாக்கத்தால் தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இது தேயிலை விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று தமிழகத்தின் மற்றொரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான கொடைக்கானலில் 4வது நாளாக தட்பவெப்பநிலை 0°C பதிவாகியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள உறைபனியால் நகரமே வெண்ணிறமாக காட்சியளிக்கிறது. கடும் குளிரால் உள்ளூர் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் புல்வெளி, செடி, மரங்களில் படர்ந்துள்ள பனிப்பொழிவை கண்டு ரசித்து வருகின்றனர். காலை நேரங்களில் மலைத்தொடரின் மீது மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் காட்சிகள் பலரையும் ஈர்த்துள்ளது.